அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அண்ணா சொக்கலிங்கம் அண்ணா, அவர் திரு பிஜி சதீஷ் அண்ணா, திரு மணிவண்ணன் அண்ணா, திரு செந்தில் அண்ணா. ஸோ நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம வரக்கூடிய அந்த மகாசிவராத்திரியோட சிறப்பான ஒரு நிகழ்ச்சிக்காக நம்ம எல்லாரும் கூப்பிட்டுருக்கிறோம். அதை பற்றின தகவல் உங்கள்கிட்ட பரிமாற்றம் பண்ணுறோம். கோவை ஈஷா விகமத்தில் நடக்கிற அந்த மகாசிவராத்திரி விழாவை முன்னிட்டு தென் கைலாய பக்தி பேரவை சார்பில் நடத்தப்படும் ஆதியோகி ரத யாத்திரை வேலூரில் பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அதேபோல் தமிழகம், ஆந்திரா மற்றும் கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களில் இருந்து ஆதியோகி தேர்களுடன் கோவை வெள்ளியங்கிரியை நோக்கி நூற்றுக்கணக்கான பக்தர்களுடன் பாத யாத்திரை வர உள்ளனர். ஈஷாவில் 31வது மகாசிவராத்திரி விழா வரும் பிப்ரவரி 26ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது. இதில் பங்கேற்க பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கும் விதமாகவும் கோவைக்கு வந்து ஆதியோகியை நேரில் தரிசிக்க முடியாதவர்கள் அவர்களுடைய ஊர்களிலேயே இருந்து தரிசனம் செய்வதற்காகவும் இந்த ரத யாத்திரை ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. அந்த வகையில் வருகின்ற 2022ஆம் ஆண்டில் ஆதியோகி ரத யாத்திரை கோவை ஆதியோகி முன்பு துவங்கி வைக்கப்பட்டது. இதில் கிழக்கு மற்றும் தெற்கு திசை நோக்கி செல்லும் ரத யாத்திரை டிசம்பர் 11ஆம் தேதி அன்று தருமபுரம் ஆதீனம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தொடங்கி வைத்தார். அதே போல வடக்கு மற்றும் மேற்கு திசையை பயணிக்க உள்ள ஆதியோகி ரத யாத்திரையை டிசம்பர் 22ஆம் தேதி தவத்திரு பேரூர் ஆதீனம் மருதாச்சல அடிகளார் மற்றும் தவத்திரு சிரவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகளும் தொடங்கி வைத்தனர். இந்த ரத யாத்திரைக்காக 6 அடி உயரமுள்ள ஆதியோகி திருவுருவச் சிலையுடன் கூடிய 4 வாகனங்கள் பிரத்யோகமாக வடிவமைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வருகின்ற பிப்ரவரி 1 மற்றும் 2ஆம் தேதி ஆற்காட்டில் இருந்து ஆதியோகி ரத யாத்திரை தொடங்கி பிப்ரவரி 3ஆம் தேதி அன்று நம்ம வேலூரில் நம்ம புது நிகழ்ச்சியோடு நம்ம தொடங்குகிறோம். ஸோ அன்றைய நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா பிப்ரவரி 3 கருகமுத்தூர்னு நம்ம தொடங்குகிறோம். பிப்ரவரி 3ஆம் தேதி கருகமுத்தூரில் தொடங்கி அது அருகாமையில் உள்ள ஷேன்பாக்கம், குணவட்டம், விருஞ்சிபுரம், பொய்கை ஊர்களில் சென்று மக்களுக்காக தரிசனம் செய்வதற்காக அழைச்சிட்டு போவோம். பிப்ரவரி 4ஆம் தேதி வீரரெட்டிப்பாளையத்தில் தொடங்கி அரியூர், தொரப்பாடி மற்றும் வேலூர் கோட்டை எலன்விசல் கோயில் அருகில் தரிசனத்துக்காக கொண்டு வரோம். மற்றும் பிப்ரவரி 5ஆம் தேதி பெண்ணாத்தூர், கனியம்பாடி, பாகாயம், விருப்பாட்சிபுரம், வேலப்பாடி, காட்பாடி மற்றும் சத்துவாச்சாரி ஆகிய இடங்களில் ஆதியோகியை தரிசனம் செய்வதற்காக இந்த ரத யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரதங்கள் செல்லும் இடங்களில் அங்குள்ள முக்கிய பிரமுகர்கள், சிவனடியார்கள் மற்றும் பொதுமக்கள் பல சிறப்பான வரவேற்பை வழங்க உள்ளனர். ஆதியோகிக்கு விருப்பம் உள்ள மக்கள் தீபாராதனை, மலர்கள், பழங்கள், நைவேத்தியங்கள் அர்ப்பணிக்கலாம். இதனுடன் சிவ யாத்திரை என்னும் பாத யாத்திரையும் சிவாங்கா பக்தர்கள் ஆண்டுதோறும் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் மைசூர், சென்னை, நாகர்கோவில், கோவை, பொள்ளாச்சி மற்றும் பட்டுக்கோட்டை ஆகிய இடங்களில் இருந்து ஆதியோகி சிவன் திருவுருவம் தாங்கிய 6 மரத்திலான தேர்களை தங்கள் கரங்களால் இழுத்தபடி பக்தர்கள் பாத யாத்திரை செய்து வருகின்றனர். சென்னையிலிருந்து ஆதியோகி தேருடன் 63 நாயன்மார்களின் திருவுருவச் சிலைகளோடு கூடிய மற்றொரு தேரும் கோவை நோக்கி பயணிக்க உள்ளது. அதே போல 5 தேர்களிலும் அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் ஆகிய 4வர்களின் திருவுருவச் சிலைகளும் இடம்பெற உள்ளன. மேலும் கோவை ஈஷா யோக மையத்தில் நடைபெறும் மகாசிவராத்திரி விழா அதே நேரத்தில் தமிழகத்தில் உள்ள 50 இடங்களில் நேரடியாக ஒரு பெரிய கோலாகல விழாவாக கொண்டாடப்பட இருக்கிறது. நம்மளுடைய வேலூர் மாநகராட்சி புதிய அலுவலகம் அருகில் இருக்கிற தண்டாயுதபாணி முதலியார் கல்யாண மண்டபத்தில் மகாசிவராத்திரி விழாவை நேரில் செய்யப்பட உள்ளது. அங்கு வரும் பக்தர்களுக்கு இலவச ருத்ராட்ச பிரசாதம், சத்குருவின் ஆனந்த அலை புக்லெட் மற்றும் மகா அன்னதானம் அனைவருக்கும் வழங்கப்பட இருக்கிறது. ஆதியோகி ரதங்கள் மகாசிவராத்திரி வரையிலான 2 மாத காலத்தில் 1000க்கும் மேற்பட்ட கிராமங்களின் வழியாக சுமார் 30,000 கிலோமீட்டர் பயணிக்க உள்ளன. மேலும் ரதங்கள் திட்டமிட்டபடி அனைத்து பகுதிகளையும் வலம் வந்து பின்னர் இறுதியாக பிப்ரவரி 26ஆம் தேதி மகாசிவராத்திரி நாளன்று கோவை ஈஷா யோக மையத்தில் வந்தடையும். இது ஈஷா யோக மையத்தில் நடக்கிற இந்த 31வது மகாசிவராத்திரிக்கு இந்த அனைவரும் சார்பாகவும் அனைவரும் குடும்பத்தோடு கலந்து வேலூர் நடக்கிற நிகழ்ச்சியும் எல்லாரும் கலந்து நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன்.